இந்த மாதிரி பலரை சொல்லலாம். காளிமுத்து நான் பேச்சு பேசினார், மறுபடியும் உள்ளே வந்தார், வச்சு அப்படி போனார். பல பேர் ராஜகண்ணப்பெல்லாம் காலில் விழுந்தார், காலில் உள்ள வச்சு தான் உள்ளே சேர்த்தாங்க. ஏன்னா அவர் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. 96 ஓடினார், மறுபடியும் வந்தப்போ கேகேஎஸ் சார் இன்றைக்கி அவ்வளோ பேசுகிறாரு. எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருந்தார். அவர் சீனியர் தான். ஜெயலலிதா பெரிய தாங்கு இதில் இருந்தார், திருநாவுக்கரசரும் அவரும். ஆனால் அவரை காலில் தான் விழுந்தது. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் அரசியலில் உள்ள பார்க்க முடியாது. ஏன் உதயநிதி எடுத்துக்கங்க, இன்றைக்கி உதயநிதின்னு அவர் யார் இன்பநிதி வந்தால் கூட நாங்கள் பண்ணுவோன்ற அளவு தான் திமுகவில் இருக்காங்க. ஏற்றுக்கிட்டாங்கல்ல. இது முதலாளித்துவ கட்சிகளில் சகஜம். நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் அதான் நடக்கும். கம்பெனி அவர் ஒரு லேமன் கொஸ்டின் கேட்குறாருங்க. தம்பி பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள், ஆஃப் தி கேமரா கூட பேசி பாருங்க, எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, எல்லாரும் ஒன்று சார் நல்லது தானே சொல்லுவீங்க, அதெல்லாம் நானும் சொல்கிறேன், என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் ஒன்று சேர்றதுல எடப்பாடிக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எல்லாரும் ஒன்று சேர்றது நல்லதுன்ற கோரிக்கையை வந்து எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அது எங்கே வச்சு சொல்கிறீங்கன்றதான் மேட்டர். ஒவ்வொரு சொன்ன கேட்கல, வெளியே பேர் சொல்லு ஒன்றா போய் பேசணும், மதிக்கலை, சொன்ன வெளியில் வந்துட்டேன். 6 பெருசா 5 பெருசா 1 பெருசா? 5 தான் பெருசு. 5 பேர் எங்கே இருக்காங்க? அமைதியாக இருக்காங்க. அங்கதான் இருக்காங்க, ஆனால் அமைதியாக இருக்காங்க. அமைதின்றது இப்போ உதயநிதிக்கு தலைமை பொறுப்புலாம் கொடுத்தாங்க, டக்குன்னு துணை முதல்வர் கொடுத்தாங்க. துரைமுருகன் அமைதியாக தான் இருக்கார். அது அமைதியா? ஏற்றுக்கொண்டு கட்சி ஜனநாயகம், அவ்வளோதான். அது ஜனநாயகம். சரி, அப்படி இருந்த 5 பேர் இவரோட சேர்த்து 6 பேர். இவர் சொல்கிறாரு 2024 பாஜகவோட கூட்டு சேர சொன்னோம், எடப்பாடி ஒத்துக்கலன்றாரு. சொன்னாரா? 25 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிட்டு போனாரா? இப்போ அவர் அங்கே தானே சேர்ந்துருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், 6 மாதத்துக்கு முன்னாடி அதிமுக பாஜக பிரிஞ்சிருந்தப்போ அதிமுக நிலைப்பாடு என்ன? ஒன்றும் இல்லை, எதிர்கட்சியாக இல்லை, அது இல்லை, இது இல்லை, அண்ணாமலை தனியாக ஒரு இது பண்ணிக்கிட்டு பயங்கரம் இதுன்னு 2 பேரை இப்போ ஒன்று சேர்ந்தாங்க. என்டிஏ சேர்ந்தோன்னா அண்ணாமலை வெளியே போனார், நயினார் வந்தார். இங்கே வந்து டிடிவி மேட்டெல்லாம் அவங்க சொந்த பிரச்சனைனாங்க. இவர் இப்போ பிரச்சார பயணம் எழுச்சி பயணம் கிளம்பிட்டார். இப்போ அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துச்சு இல்லை. இன்னும் திமுகவை இப்போ யோசிக்கிற அளவுக்கு எழுச்சி பயணம் போய்கிட்டு இருக்குது. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை வந்தது? இவர் கூட இருந்த 6 பேர் 5 பேர் இவரை பிஜேபிகிட்ட இழுத்துட்டு போய் எடப்பாடியை சேர்த்து விட்டாங்களா இல்லையா? அவர் தாவேகாவில் சேரணும் தான். இது தாவேகா வேலைக்கு ஆகாதுங்க, வரவே வராது, நம்ம பார்ட்னர் தான் கரெக்டுன்னு சேர்த்தது கேட்டுட்டு தானே சேர்ந்தார். அங்கே ஜனநாயகம் இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்கிறேங்க, நான்லாம் கட்சியில் வேலை செஞ்சவன். எந்த கட்சி பயிலாக எடுத்தாலும் நீங்கள் உங்கள் கருத்தை உங்களுடைய அமைப்பில் சொல்லணும். இப்போ நான் அமைப்புக்கு வெளியே சொன்னால் கூட எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப விகரசாக இருக்குது. அமைப்புக்கு வெளியே நீங்கள் எப்போ போயிட்டீங்களோ அப்போ கட்சி விரோத நடவடிக்கையில் வந்துடுறீங்க.